Hi, sir. Hello. Hi, Salman. Sir. Okay. So first, homework பார்த்தலாமா? ஓகேங்க சார். Sure. ஷேர் பண்ணிக்கோங்க. Yeah, sure. கேட்குதா சார்? Yes, yes. ஆக்சுவலாக இது இப்போ பண்ணது தான். ஸோ Ah, கிளியர் ஐடியா இல்லைனாலும் ஒரு 70-75% ஐடியாவோட இருக்கு. நேற்று நைட்டு பிளேஸ்மெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். no ஸோ இப்போ issues. No. அந்த 6 to 7 பண்ணது தான். அப்போது எக்ஸ்பிளைன் Okay, பண்ணிடுறேன், பட் okay. நாட் கிளியரா இல்லை அது. Okay. ஓகே. என்னன்னா வெதர் ஹிஸ்ட்ரி டாட் சிஎஸ்சின்ற ஃபைலில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபார்மட்டட் டேட், ஃபார்மட்டட் டேட்டு, எந்த டேட்டில் வந்து அந்த இது எடுத்திருக்காங்க, தென் சம்மரியில் வந்து பார்ட்லி க்ளவுடி, மோஸ்ட்லி க்ளவுடி அந்த மாதிரி. அப்புறம் ப்ரெசிபிடேஷன் டைப்பில் வந்து ஸ்னோயி, ரெயின் அந்த மாதிரி ரெண்டு இருக்குது. டெம்பரேச்சர் அண்ட் தென் அப்பேரண்ட் டெம்பரேச்சர், அப்புறம் ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட், விண்ட் பியரிங், விசிபிலிட்டி, லவுட் கவர், அப்புறம் ப்ரெஷரு, அப்புறம் டெய்லி சம்மரின்றது அது ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்ட்லி Mhm. க்ளவுடி அந்த மாதிரி, பார்ட்லி க்ளவுடி த்ரூ Okay, அவுட் த okay. டே. Mm-hmm. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு சிஎஸ்வி ரீட் பண்ணிட்டு ஹெட் அண்ட் காலம்ஸ், தென் டெஸ்கிரைப், சப்போஸ் அப்பேரண்ட் டெம்பரேச்சர் வந்து பிளாட் பண்ணி காமிச்சிருக்காங்க, எவ்வளோ ஏறி இறங்கியிருக்கு எந்த சீசன்லன்றத பார்க்குறதுக்காக. Mm-hmm. அப்புறம் இன்ஃபோ எடுத்துட்டு நல் வேல்யூஸ் இருக்கா செக் பண்ணுறாங்க. ப்ரெசிப் டைப்பில் மட்டும் நல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை Mm. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் Okay. ஸ்டெப்பில் வந்து இதெல்லாமே நல் வேல்யூஸோட பர்சன்டேஜ் தான். அப்புறம் வந்து ப்ரெசிப் டைப்பில் வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ரெயின் வந்து 85,000 சம்திங் இருக்குது, ஸ்னோ வந்து 10,000 இருக்குது. Mm-hmm. இப்போ அதில் நல் வேல்யூஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெயின்னு வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். எல்ஓசி வெதர் டிஎஃப் ப்ரெசிப் டைப் நல்லா இருந்துச்சுன்னா ப்ரெசிப் டைப்பில் வந்து ரெயினை மாற்றின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே ரெயினால் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ நல் Mm-hmm. வேல்யூஸ் இல்லை அங்கே. Okay, அப்புறம் வந்து okay. அதை நியூமரிக்கல் டேட்டா மாத்துறதுக்காக ரெயினாக இருந்துச்சுன்னா 1, ஸ்னோவாக இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லி மாற்றிடுறோம். அப்புறம் Mhm. வந்து வெதர் டிஎஃப் நம்மன்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம். அதில் Okay. வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடுறோம். அதில் டேட்டா டைப் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதில் போட்டுரும். அண்ட் தென் வெதர் ஹெட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம தேவையில்லாத எல்லாத்தையும் ட்ரா பண்ணுறதுக்காக ஃபார்மேட்டட் டேட் நமக்கு தேவையில்ல, சம்மரி தேவையில்ல, டெய்லி சம்மரி நம்மளுக்கு வந்து தேவையில்ல. அதை எல்லாத்தையும் ட்ரா பண்ணிடுறோம். ஓகே, ட்ரா பண்ணிவிட்டு அதோட ஹெட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். டாட் பாப் டெம்பரேச்சர் சி, டெம்பரேச்சர் சியை தவிர மீதி எல்லாமே இருக்கிற மாதிரி. அண்ட் தென் இந்த இடத்துல ஏதோ எரர் வந்துச்சு, இப்போ தான் மாற்றினேன். மாற்றி Okay. அப்புறம் வந்து வெதர் ஆஃப் எக்ஸில் டிஎஃப் எக்ஸில் வந்து வெதர் டிஎஃப் நம்ம நான் இங்கே கொடுத்துருக்குது, இங்கே இங்கே கொடுத்துருக்குது எக்ஸில் வந்து Mm. இதுவும் Mm. ஒயில் வந்து டெம்பரேச்சர். Okay. Hello. Hello, Salman. அது கேப்பில் ப்ளாட் பண்ணிட்டு அண்ட் தென் மெட்ரிக்ஸ்லாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க. மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர்ட் எரர் Mm-hmm. எல்லாமே. அப்புறம் இது வந்து அந்த ஆக்சுவல் ப்ரெடிக்ஷன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ டெம்பரேச்சரோடது. Mm-hmm. அவ்வளோதான் சார். Okay. இப்போ இதுல what is the objective of this regression model? Yeah, actually, Research's objective of that is finding whether it is a snowy day or rainy day. அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவா இருந்துச்சு. பட் இங்க ப்ரெடிக்ட் ஆயிருக்குது டெம்பரேச்சர் வேல்யூ. Okay. So based on the temperature value, அது
ஸ்னோயி டேவா இல்லை வாட் கைண்ட் ஆஃப் டே வந்து இந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஆமா, கரெக்டா? ஆக்சுவலா அதுதான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். பட் ம். இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. அது ஓகே. நான் இங்க ஏதோ சம்திங் சேஞ்ச் பண்ணேன். அந்த டிஎஃப் நம்ம டாட் டிராப்ல அங்க ஏதோ சேஞ்ச் பண்ணது. அது மேபி அது மொத்தமாவே மாறிடுச்சு. இந்த திடீர்னு இந்த ரிமூவ் ஆயிருக்கும். அந்த பாப் ம். ஃபங்க்ஷன்ல நடந்ததுதான் சம்திங் ஏதோ ரெஸ்பான்ஸ் ஆச்சு. அதை எரர் கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் ஆக்சுவல் அவுட்புட் என்ன வரணும்னா ஸ்னோவா ரெயினான்றதை தான் கம்பேர் பண்ணணும். ம். ஓகே. ஸோ அதனோட கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா why we are going for polynomial. ஓகே. ஸோ பாலினாமியல் வந்து ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்குமே கிடையாது. ம். டெம்பரேச்சர் சரி, விண்ட் ஸ்பீடு, விண்ட் பியரிங் எதுக்குமே ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. எல்லாமே நான் லீனியர் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஒரு ம். ஒரு பேட்டர்னைஸ்டா ஒரு 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 பீரியடைஸ்டா அது நடக்கல. ஓகே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா ரேண்டமா நடக்குது. அதனால அது ஓகே. நான் லீனியரா இருக்கிறதுனால we are using polynomial regression. இல்ல, ஆம், இது இது ஓரளவுக்கு ஐ மீன் பார்ஷியலி இட் இஸ் ரைட். ஸோ பாலினாமியலுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு. அதனோட டேட்டாவோட கைண்ட் ஆஃப் என்ன பேட்டர்ன். ஓகே. ஸோ அந்த பேட்டர்னை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்குறேன். ஓகே. ஸோ நான் பாலினாமியல் நான் ஏன் போறேன் அப்படின்னா திஸ் இஸ் திஸ் ஆன்சர் ஆர் ரெஸ்பான்ஸ் வில் பார்ஷியலி சாட்டிஸ்ஃபை. ஸோ மீதி என்னன்னா உங்க அந்த டேட்டா எடுத்து யூ ஹாவ் டு ப்ரீ ப்ராசஸோ இல்லை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி முடிச்சு வந்த அந்த டேட்டாவை மோஸ்ட்லி ப்ரீ ப்ராசஸிங்லேயே யூ ஜஸ்ட் ட்ரை டு விஷுவலைஸ் தட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபார்மட் இட் பி. இதனால தான் இந்த ரீசன்னால நான் வந்து நான் பாலினாமியல். பாலினாமியல் ரெக்ரெஷன் சூஸ் பண்றேன்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது நீங்க ஒவ்வொரு இப்போ இதுலையும் நீங்க ஜஸ்ட் ஹலோ, எஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இன்டர்நெட் கேக்குதா? ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. கேக்குது. Go ahead. இப்போ படிச்ச பாலினாமியல் ரெக்ரெஷன் ஒரு கிராஃப். அதான் அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா அது ஆப்வியஸா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகுது. ம். ஹலோ, கேக்குது. Go ahead, go ahead. அதான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகுது. ஒய் இஸ் ஈக்குவல் டு பி நாட் பி ஒன். பி நாட் பி ஒன்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸு. எக்ஸ் ஒன்ன்றது அந்த வேல்யூ. அது என் வரைக்கும் போகும். என்னன்றது வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னு போட்டுருந்துச்சு. The nth degree. To find out the nth ஆமா. degree of this regression model, so that would be the, I mean, அது கண்டுபிடிச்சாலே ஓகே, this is going to be the polynomial regression model. ஸோ அந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி காமிக்கணும். இல்லை காமிக்கணும் அப்படிங்கிறத விட யூ ஹாவ் டு டபுள் செக் தட் வெதர் ஆர் ஐ மீன் வாட் எவர் வி ஹவ் டேக்கன் த மாடல் இஸ் ரைட் ஆர் கோயிங் இன் தி ரைட் டைரக்ஷன். அதை டபுள் செக் பண்றதுக்காகவும் அதை நம்ம வந்து we need to check it. அதான் we need to டிசைடிங் பார்ட்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்காக we need to plot that and check whether it is linear or curve போதா அப்படின்றத செக் பண்ணணும். கரெக்ட் தானே சார்? அதுக்காக தானே. ஆமா. அதுதான் இந்த ப்ரீ ப்ராசஸிங்ல எங்க வந்து நீங்க ப்ரீ ப்ராசஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல யூ ஹாவ் டு ஜஸ்ட் செக். நீங்க டிராப் பண்றதோ இல்லை எந்தெந்த வேரியபிள் வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ட்ரை டு டூ தி விஷுவலைசேஷன். அதுக்கப்புறம் தான் அந்த மாடலை நீங்க ஓகே ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை திஸ் மாடல் பாலினாமியல் இந்த ரீசனுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஓகே சார். ஓகே. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே. ஓகே, இது முடிச்சிட்டீங்களா? மல்டிபிள். ஓகே, நேற்று பார்த்தேன். நேற்று பார்த்துட்டோம் சார். இது ஆக்சுவலா ஓகே, இல்ல, இந்த நேற்று. கிராஃப்காக எடுத்தேன். நேற்று இந்த அவங்க ஒரு ஜிட்டப்ல எடுத்தோமே, அவங்க பிளாட் பண்ணி பார்த்துருந்தாங்களே ஒவ்வொன்றையும். ம், 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 ம். அந்த ஓகே, இதுக்காக எடுத்தேன். இந்த பிளாட் பண்ணி அதோட கோரன்ஸை செக் பண்ணி கோரலேஷன் செக் பண்ணிருந்தேன். ஓகே, ஓகே, கோடுக்காக எடுத்தேன் ஆக்சுவலா. ஓகே சார், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ரைட், ரைட். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் இந்த பாலினாமியல வந்து இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் ஐ ஷேர் மை ஸ்க்ரீன்.
இங்க ஈவன் மாடல் அப்ளை பண்ணிட்டு கூட ஸோ உங்களோட அந்த அந்த ஃபீச்சர்ஸ் ப்ரீ-ப்ராசஸிங் and then import polynomial features, and then you have to find out what can, I mean, what would be the nth degree. இதுதான் மெயின் ரீசன். பட் எல்லா விஷயத்துக்கும் இது அப்ளை ஆகுமா அப்படிங்கிறதுலாம் வந்து இட் இஸ் கேஸ் டு கேஸ் பேசிஸ். பட் யூ ஷுட் நோ வைல் யூஆர் ஐ திங்க் நீங்க உங்களோட இதுலயும் அப்ளை பண்ணிருப்பீங்க. கேக்குதா சல்மா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது சார். கேக்குது சார். ஃபைன் ஃபைன். ஸோ இந்த இப்போ இந்த கோட் இந்த ஸ்னிப்பெட் மட்டும் பாருங்க. வாட் we have taken this regular same ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுதான். இதே சேம் பழைய பொசிஷன் சேலரி டேட்டா செட், அதாவது எனக்கு மல்டிபிள் லினியர்ல பார்த்தது பொசிஷன் சேலரிஸ், அண்ட் தென் டெஸ்டிங் ட்ரைனிங் த மாடல், அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா சேம் திங். இங்கே பாலினாமியல் ஃபீச்சர்ஸில் feature in the sense the characteristics of the polynomial regression. இதில் டிகிரி அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துட்டு தேர் அப்ளைங். மேபி யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஹியர் அண்ட் தேர். 5ன்னு வச்சு பார்க்கலாம், 6ன்னு வச்சு பார்க்கலாம், இல்லை 3 வச்சு பார்க்கலாம், 2 வச்சு பார்க்கலாம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு கெட் வாட் வுட் பி தி ரைட் nth degree of this polynomial, so that இந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த லீனியரை செக் பண்றாங்க. இதுல ஓகே, லீனியர் செக் பண்ணும்போது இப்படி வருது. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி வி கேனாட் கோ ஃபார் லீனியர் ரிக்ரெஷன்ஸ், வெதர் சிம்பிள் ஆர் மல்டிபிள், வி கான்ட் ஃபிட் எனிதிங். ஸோ பாலினாமியலை செக் பண்ணும்போது ரைட், ஸோ இட் இஸ் இதை பார்க்கும்போது தெரியுதுல்ல, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ கர்விலீனியர் இன்ஃபர்மேஷன் that we are getting. And அது பண்ணும்போது ஓரளவுக்கு இது எல்லாம் இது டெய்லர் மேட் டேட்டா செட் அப்படிங்கிறதுனால இப்படி வருது. பட் ஆஸ் ஃபார் அஸ் உங்களோட டேட்டாவை பற்றி, ஏன்னா அதில் நிறைய டேட்டா இருக்கு. ஸோ த ட்ரைனிங் அண்ட் தி அதர் ப்ராசஸ் வேலிடேஷன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த அந்த பாலினாமியல் இந்த மாதிரி விஷுவலைசேஷன் போடும்போது யூ வில் பி கெட்டிங் தி ரியல் அந்த ஃபீல் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் வை வி ஹவ் டேக்கன் ஆர் வி ஹவ் அப்ளைட் பாலினாமியல். அந்த விஷயத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ரைட், இட் இஸ் நாட் அ டபுள் செக் ஆர் சம்திங். நான் வந்து லீனியர் ரெக்ரெஷனையும் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, லீனியர் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணா திஸ் இஸ் வாட் இட் இஸ். இல்ல லீனியர் ரெக்ரெஷன் அப்ளை பண்ணும்போது ஸோ யூ ஆர் சீயிங் தட் பேட்டர்ன், இட் இஸ் லைக் இட்ஸ் a curvilinear format, so that I'm applying the polynomial thing. So இங்கே தான் வந்து I mean the data visualization in data science and also machine learning process ரெண்டு ஒன்று தான். Don't get into a lot of confusions in the two terminologies. அந்த இதுக்குள்ள அந்த ட்ராப்குள்ள மாட்டிக்குவாங்க. Data science is nothing but the science of analyzing using your machine learning techniques. I mean the mathematical or statistical approach. அவ்வளவுதான். ஸோ அப்படி இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் you are showcasing your talents, but at the same time you are each and every step you are confirming that our model, I mean my model, whatever the model I'm just implementing in my analysis, it is the foolproof technique. உங்களுக்கும் சொல்லிக்கிறீங்க, you are proving that through this kind of analytical methodology. Okay, so don't think that this kind of things unnecessary. It is practice of vechukona. Okay, this is really very good practice, right? In the code now, I mean maybe you would have checked multiple times. Still, I will be sending this out. No worries. Okay, maybe this.
ஸோ அதர் தேன் தட் இதுல பெருசா பெரிய டெக்னிக்ஸோ இல்லை மற்ற புது எலிமெண்ட்டோ இதுல கிடையாது. It's very similar to all the regulations and simple and இந்த ஃபோல்டரே நான் அனுப்புறதுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன், போக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து just doing it multiple times or individually. ஓகே, ஸோ அதை நீங்கள் ஃப்ரீ டைம் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் நேற்று உங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம் கேட்டீங்க இல்லையா? ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங். இதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு அடுத்து போகலாம். ஃபர்ஸ்ட் இன்டெலோட மிஷன் ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய there are so many யூஸ் கேஸ், சில யூஸ் கேசஸ்லாம் இருக்கு. மேபி இதை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ யூ கேன் டூ தட். ஸோ யூ வில் பி கெட்டிங் தி ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எவ்ரி எக்கச்சக்கமா இருக்கு. யூ கேன் கோ அண்ட் டபுள் செக் ஆல் தி திங்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டூ, இட் இஸ் அ ரியல் டைம் ப்ராசஸ். இந்த இன்டெல் வந்து இது எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கிற சேம் டேட்டா செட்டாக இருக்கலாம். சில சமயம் ரொம்ப வெரி வெரி சிம்பிள் டேட்டா செட்டாக இருக்கலாம். ஏன்னா சொல்லி தர இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஒரு மாடலுக்குள்ள, ஏன்னா இது அவங்களோட ஃப்ரீ ஸ்பேஸ், தே ஆர் கிவிங் ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் யூ டு ஒர்க் ஆன் எனி திங். அதனால அதுல கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஆல் தி திங்ஸ் டு பி. பட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன்டெலோட அந்த இந்த மிஷின் லேர்னிங் கோர்ஸ் இட் இஸ் ரியலி வேல்யூபிள் அண்ட் கெட் ரியலி வேல்யூ ஆடட் கோர்ஸ். நீங்க இதை முடிச்சிங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அ சர்டிஃபிகேட் அண்ட் யூ வில் பி ஆடிங் இன்டு யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல். டைரக்டாவே நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுலேயே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். யூ கேன் ஜஸ்ட் ஷோகேஸ் திஸ் சர்டிஃபிகேட் இன்டு யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல். ஈவன் ஜிட்ஹப் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட். ஸோ இது இந்த இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு சேட்டில் அனுப்புகிறேன். டபுள் செக் இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. இது ஒன்று இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங் இது ஒன்று இருக்கு. அண்ட் தென் தெர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ் அஸ் வெல். இன்டர்லே இந்த போர்ஷனை நீங்க முடிங்க. ஐ மீன் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் எனி அதர் திங். ஏன்னா உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஓகே இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினா இருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதை விட்டுருவீங்க. ஓகே, அதை நம்ம வந்து நம்மளோட டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் our discussion will be I will be letting you know that எந்தெந்த விஷயங்கள்ல வந்து இன்டெலோட சப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். சர்டிஃபிகேஷன் அது ப்ரொஃபஷனல் யூஸ். இதை பற்றி கூகுள் கிளவுடுக்குள்ள இந்த விஷயம் கூகுள் கிளவுட் அந்த இதுக்குள்ள சர்டிஃபிகேஷன் உள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் சுற்றி கிடக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு டோன்ட் ட்ரை. ஏன்னா இது வந்து இப்போ $200 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வாட் ஐ வுட் சஜஸ்ட், உங்களுக்கு ஓரளவுக்கு மிஷின் லேர்னிங் எல்லாம் இது தெரிஞ்சாலும் மறுபடியும் நீங்கள் வந்து
அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. ப்ராக்டிஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ஏயோ மற்ற விஷயங்களோ ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஓகே, எடுத்த உடனே ஜென்ஏ போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்ட்லாம் தேவையில்லாத படிக்கிறோமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அது அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து திஸ் இஸ் தி பெஸ்ட் மாடல். அண்ட் டைரக்டா நீங்க போய் ஜென்ரேட்டிவ் ஏஐல உட்காந்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே ப்ரீ ட்ரெயின் மாடல் எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனல் பாத் வந்து உங்களுக்கு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ அ லாட் ஆஃப் ஒண்டர்ஸ் வைல் கிரியேட்டிங் ஜென்ஏ அப்ளிகேஷன். அப்படி இல்லாம வெறுமனே அதை மட்டுமே பண்றீங்கன்னா இஃப் யூ கெட் ஸ்டக் இன் பிட்வீன், ஏன்னா அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அதனால டோன்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி ஜென் ஏஐ ரைட் நவ். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் மாடல்ஸை ப்ராக்டிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆன் தி ஜென் ஏஐ. ஏன்னா அதில் ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால டோன்ட் லூஸ் யுவர், ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அதில் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை சஜஷன், நாட் அன் அட்வைஸ் ஆர் சம்திங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குற இந்த மாதிரி எங்களோட உங்கள் வயசு பசங்க எல்லாருமே எடுத்ததுமே they just jump into generative AI model, pre-trained model they'll be using, and they'll get attracted to creating an application, developing an application. அவ்வளோதான், அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். இதில் ஏஐ பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் நீங்கள் அந்த லேர்னிங் கர்வ் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ரெகுலராக லேர்னிங் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த வயசுலையும் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன், இல்லை நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறேன், ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அது லேர்னிங் பார்த்து இருந்தால் அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி லேர்னிங் ஏஐல இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் ஜென்ஏஐ ஒர்க் பண்ணுறீங்கனாலும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கணும். ஸோ மேபி ஏஜென்டிக் ஏஐ தான் அடுத்த விஷயம் அப்படின்னா ஏஜென்டிக் ஏஐல அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கணும். ஸோ தட் இஸ் that's how you keep on the energy level of learning new things. Learning new things will always give you the safety and also security, okay, for your career. இதுல நிறைய இது எல்லாம் ஃப்ரீ தான். இதுவும் it will give you a certification. ஓகே, எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் நியூ திங்ஸ். இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் அப் சம்திங். இது இல்லாமே நிறைய விஷயம் இருக்கு. இது இல்லாம எக்கச்சக்கமான ஒரு திஸ் இஸ் நவ் ரெக்கமெண்டட் கோர்ஸ் சிஸ்டம்ஸ். இது வந்து கூகுளோடது. Let's see about the Microsoft. ஸோ உங்களுக்கு இதுலேயும் வந்து இந்த பிகினர் லெவல் இது இன்டெல் மாதிரியே இருக்கும் நிறைய விஷயம். பட் கூகுள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டெல் மாதிரியே தான் மைக்ரோசாஃப்டாக இருக்கும். ஸோ அவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவரோட இது. ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் த்ரெட். இது ஒரு கம்யூனிட்டி, மைக்ரோசாஃப்ட் டாட் உள்ள இருக்க ஒரு கம்யூனிட்டி. யூ கேன் ஜஸ்ட் சூஸ் த ரெலவெண்ட் ஒன். இது இல்லாமல் இப்போ கூகுள் பார்த்தோம், மைக்ரோசாஃப்ட் பார்த்தோம், இன்டெல் பார்த்தோமா, ஏடபிள்யூஎஸ் ஒன்று இருக்கு. ஏடபிள்யூஎஸ் மிஷின் லேர்னிங் சர்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம் ஃப்ரீயாக இருந்தால் போகலாம். நீங்கள் மிஷின் லேர்னிங் சர்வீசஸ் let's take a look at it.
AWS certification, prepare for an okay, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடாக இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துருங்க. But at the same time, you just go and search for AI and ML for free certifications. இருந்ததுன்னா ஜஸ்ட் கேளுங்க. நான் என்னோட இதுலேயும் நான் கேட்பேன். மற்றதெல்லாம் ஈஸி, ஐ மீன் இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் அவுட். இது இந்த போர்ட்டலில் பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ டெஸ்ட் இட், ஜஸ்ட் பிளே அரவுண்ட் இன் திஸ் என்வாயன்மெண்ட். இது இருக்கு. அதுக்கப்புறம் yes, certification courses. Okay. Well, generic data. Let's watch out what all the things. Google it also. IBM. Okay. See, IBM, Google, and Microsoft, and Intel. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது பிராண்ட் வைஸ் இதெல்லாம் வந்து ஓகே, இந்த சர்டிஃபிகேட் இருக்கு, இது if we take it out, then it will be very great அப்படின்னு நினைச்சீங்கன்னா then you can sure go and get this kind of tool based or the learning for so especially உங்களுக்கான ஒரு போர்ட்டல் தான். ஓகே, ஐபிஎம் ஓட இது வந்து ரொம்ப இருக்கும். இதெல்லாம் எஜுகேட்டர்ஸ். ஸோ டோன்ட் டேக் தட் எஜுகேட்டர்ஸ் நோ, ஜஸ்ட் கோ வித் தி ஸ்டூடெண்ட். AI getting started, AI foundations, and then fundamentals, and it will go on. ஸோ பார்த்தீங்கன்னா 14 hours 10 hours அந்த கோர்ஸ் தான் இருக்கும். அது நீங்கள் அதை முடிச்சா மட்டும் தான் அந்த சர்டிஃபிகேட், ஐ மீன் ஒவ்வொரு இதுலேயும் வந்து டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் முடிக்கணும். உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Don't get focused on 2-minute things as well. இது என்னோட ஓகே, மேபி an humble suggestion. அதுக்கெல்லாம் டைம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இதையும் பார்க்கணும், பிளேஸ்மெண்ட் பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட ஸ்கில்லையும் பில்ட் பண்ணணும், ரைட்? ஏன்னா ஆல்ரெடி யூ யூ காட் சம் ஃபெமிலியாரிட்டி வித் ஆல் தீஸ் பேசிக் திங்ஸ். இதுக்காக டூ மச்சாக இருந்து பண்ணலாம். ஓகேவா? இந்த 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 இப்போ இந்த சர்டிஃபிகேஷன்ல ஏதாவது கேள்வி இருக்கா? திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த இது வேணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும், அது வந்து வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கணும்னா யூ ஹாவ் டு பே ஃபார் AWS சர்டிஃபிகேஷன் இருக்கு, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். இல்லை இன்டெல்லே நம்ம பார்த்தோம், ஈவன் மைக்ரோசாஃப்ட் கூகுள்லேயும் ஒன்று இருக்கு, $200. இந்த மாதிரி பெய்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கு, ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அப் டு யூ ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ். ஏதாவது any questions regarding the certification process? புரியல, வாய்ஸ் கேட்கல. கேக்குதா சார்? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார், டவுட் எதுவும் இல்லை. நாங்களும் பார்த்துட்டு எது பெஸ்ட்னு சூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓகே. ஓகே, இப்போ since we have just seen about this, have you heard of this? ஒரு இதுக்காக have you heard of this? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ட்டி ராக் ஃபர்ஸ்ட் டே நடக்குது டெமோ கிளாஸ். பாத்தீங்களா? அத அதனோட மாடல், அதனோட விஷயம் எல்லாத்தையும் பாத்தீங்களா? அதனோட ஃப்ரீ மாடல் எடுத்துக்கிட்டு, ரைட், அந்த ப்ரீ ட்ரெயின்டு மாடல், பெட்ராக் ப்ரீ ட்ரெயின்டு மாடல் எடுத்துட்டு how you can work on, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ ஜிக்ஹப் உள்ள போகும்போது you will be getting lot of samples.
இதெல்லாம் வந்து அடுத்த ப்ராடக்ட்டுக்கோ ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படின்னா யூ கேன் கெட் இன் டு திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகே, இப்போ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் ஐ மீன் பேசிக் மிஷின் லேர்னிங்கை தவிர்த்து நம்ம இன்னும் அந்த இதுக்குள்ளேயே வரல. ஓகே, அதனால தான் நான் வந்து வாண்ட் டு ஸ்டார்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். பட் அட் சேம் டைம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரணும், இதுலேயும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னா தென் யூ ஷுட் கெட் அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, கொஞ்சம் லைட் உங்களுக்கு வேணும். இப்போ இதில் பெட்ராக்கோட மெத்தட் சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதனோட அப்ளிகேஷன் வைஸ் இதனோட ஹவு தே ஜஸ்ட் வாண்டட் டு அட்ராக்ட் பீப்புள் டு தேர் என்வாயன்மெண்ட், அந்த 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 ஆஸ்பெக்ட்லையும் கொஞ்சம் யோசிங்க. ஓகே, இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கலாம், பட் அட் சேம் டைம் திஸ் இஸ் வாட் யூ வில் பி கோயிங் டு டூ இன் யுவர் if you are going to join in a company, you will get this kind of an opportunity to work on it. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் ஒர்க் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா தென் யூ வில் கெட் அன் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் ஆர்கனைசேஷன். அது வந்து அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே உங்களுக்கு தெரியுது, தே ஆர் ரெக்கக்னைசிங் இட், தே வாண்ட் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா டோன்ட் லீவ் தட் ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாதீங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு ஆர்கனைசேஷன் போய் ஜாயின் பண்ணி இதே இதில் போகிறீங்க அப்படின்னா, வேற ஏதாவது போகிறீங்கன்னா தட் டசன்ட் மேட்டர். ஓகே, ஃபைன். உங்களுக்கு வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் வந்து டேட்டா சயின்ஸ்லேயே வருதா, ஏஐல வருதா, எப்படி ஹவு யூ ஆர் கெட்டிங் தி பிளேஸ்மெண்ட்ஸ், இல்லை ரேண்டமாக வராங்களா? சார் சிஎஸ்சிக்கு என்ன பிளேஸ்மெண்ட் வராங்களோ அதே தான் ஏஐ டேட்டா சயின்ஸ். கேட்குறா சார்? கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை வாய்ஸில். ஓ சார், ஓரளவுக்கு பரவாயில்ல. சொல்லுங்க. அதான் சார், சிஎஸ்சி ஐடிக்கு என்ன பிளேஸ்மெண்ட் வராங்களோ அதே தான் எங்களுக்கு வராங்க சொல்லலாம். ஏஐடிஎஸ் ஸ்பெசிஃபிக்கா டேட்டா சயின்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வரல. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இன்னும் யாரும் டேட்டா சயின்ஸுக்கும் சரி, எம்எல்லுக்கும் சரி, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கும் சரி இன்னும் யாரும் ஸ்பெசிஃபிக் வரல. சிஎஸ்சிக்கு வரவங்க அதே கம்பெனிஸ் தான். அவங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அடாப்ட் ஆகுங்க. நீங்கள் டேட்டா சயின்ஸ் நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் முடிச்சுட்டா கூட மேபி யூ ஆல்சோ பி ஒர்க்கிங் இன் ஐ மீன் வாட் த கம்பெனி ரெக்வயர்ஸ். மேக்ஸிமம் டேட்டா சயின்ஸ் இருந்ததுன்னா ஓகே, படிச்சது 4 வருஷம் படிச்சது ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்களும் ஒரு ஜாவாவோ இல்லை மற்ற விஷயமோ இல்லை பேசிக் சிஓ சி ப்ளஸ் ப்ளஸோ மேபி இதோட சேர்த்து நீங்கள் ஏஐயும் சேர்த்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுங்க, இல்லை ஆல்ரெடி பண்ண விஷயத்துல ஒர்க் பண்ணுங்க. அதனால அது ஒரு பார்ட், அது ஒரு போகட்டும். பட் அட் த சேம் டைம் யூ ஆல்சோ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் ஓரியன்டட். அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதே மாதிரி சிவியில் என்னென்னலாம், ஐ மீன் கம்ப்யூட்டர் விஷன் டெக்னாலஜியில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், தோஸ் திங்ஸ், அதில் வந்து நிறைய ரிசர்ச் நடக்குது. அதனால இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து தே ஆர் வெயிட்டிங். அது சிவியில் மட்டும் இல்லை, ஈவன் டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு இமேஜ், டெக்ஸ்ட் டு அனிமேஷன், ஐ மீன் வீடியோ, இது எல்லாத்துலேயும் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் தே ஜஸ்ட் ஸ்டார்டட் சம்திங், இல்லைன்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங். நிறைய ஒரு மாதிரி the situation is not at the right sense. Maybe it will get over maybe 2 years இல்லை 1 year மேலே ஆகும் இதெல்லாம். எப்படி ஏன்னா ஏஐயோட பிளேஸ் வந்து அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த டீமில் வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா மேபி 4 பேர் தேவை, 6 பேரோட வேலையை ஏஐ பார்த்துரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால companies are trying to very very cautious and precautionary, I mean they are taking precautionary effort to save the budget and also to save everything. Okay, unnecessary வந்து நிறைய பேர் எடுத்துட்டு வேலை கொடுக்க முடியல, அது ஒரு பெரிய பேர்டன் இல்லையா? ஸோ இது கொஞ்ச நாள் ஆகும், but we get over and things will change and you will get a lot of opportunities if you are in this kind of things, because everybody should move on to this kind of thing. நீங்க ஒரு கம்பெனி சப்போஸ் வேற ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு போனாலும் இந்த விஷயம் இல்லாம நீங்க அங்க நடக்காது, எந்த விஷயமும் இருக்காது. அப்போ ஸோ யூ வில்
be, playing a vital role in each and every company, wherever you are going. So just keep that in mind. அதனால வந்து இப்போ வர எல்லா ப்ரீ ட்ரெயின் மாடலோட அதனோட லைப்ரரிஸ், அதனோட அந்த அந்த அவேர்னஸ், அதுக்கான சோர்சஸ், அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகலை, இது நார்மல் என்வாயன்மெண்ட் ஒர்க் ஆகும், நார்மல் இல்லைன்னா என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஹவு ஜஸ்ட் மேனேஜ், அது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், பதில் உங்ககிட்ட இருக்கணும். தட் இஸ் வேர் கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார். அதனால அதில் அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துச்சுங்க. ஜஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த சர்டிஃபிகேஷன் சொன்னதுனால, பிளேஸ்மெண்ட் சொன்னதுனால இதை ஜஸ்ட் டூயிங். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலர் பிளேஸ்மெண்ட், மேபி ப்ராஜெக்ட் இல்லை மற்ற விஷயங்கள் கேட்பாங்க. தட்ஸ் how to manage those things and how to showcase yourself. அது எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டியூஷன்ல. This is what I want to let you know. But this AWS is getting, they are going to do lot of things in this space. Okay, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்க முடியுது. இல்லைன்னா and that too for free. Okay, just consider how they are giving, how they just manage to get into this, and what kind of a model is this, and how the responsible AI is. அதில் எப்படி ப்ராம்ப்டிங் ஒர்க் ஆகுது, அது இந்த சொல்யூஷன் எப்படி சொல்கிறேன், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. திஸ் இஸ் ரியலி நைஸ் என்வாயன்மெண்ட் டு செக். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். This is what I want to let you know. Right. Okay. Next algorithm. That I will send. Okay. Next is support vector regression. Okay. What is this? Support vector regression பார்த்திருப்பீங்க. So what is the important main aspects of support vector regression? Classification, regression. Any idea? Support vector mission la what would be the main criteria? உங்களுக்கு நான் அந்த ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஓப்பன் இட் in your file and share. உங்களுக்கு அந்த கோடும் டேட்டா செட் அனுப்பிச்சு. அது உங்க என்வயர்மெண்ட்ல ஓப்பன் பண்ணுங்க. Salman, can you hear me? கேக்குது சார். ஓகே, உங்களோட Can you hear me? எஸ் உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. அந்த பண்ணுங்க. அந்த சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன் கோட் ஓப்பன் பண்ணிட்டு
ஓகே. எவ்ரிதிங் இஸ் சேம். ஓகே. செஷன் சேலரி அதே அதே டேட்டா செட் தான் நினைக்கிறேன். எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ம். அதே தான். ஸோ இது வந்து சிம்பிள் டேட்டா. ஏன்னா ரெக்ரெஷன் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டாங்க. ஸோ வாட் ஆர் தி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். சப்போர்ட் வெக்டர்ல எப்படி இது வெக்டர்னா என்ன, ஹவு கிளாஸ் பர்பஸ்க்காக அது அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி அந்த கிராஃப்லயே டஸ் ஸ்பிளிட்ஸ் இன்டு கிளாஸஸ். அதுக்கு கிளாஸஸ் அப்போதைக்கு அதுக்கு அசைன் பண்றதா சப்போர்ட் வெக்டர் மெஷின். ஓகே. எப்படி ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்லுங்க. லைக் எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்றதுக்கு, இப்போ மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்றதுக்கு எஸ் ஆர் நோ அந்த மாதிரி அந்த டேட்டா பாயிண்ட் வச்சு கிளாஸிஃபை இல்லை அதுக்காக. இல்ல இது இது நம்ம ரெக்ரெஷன் ஸ்பேம் கிளாசிஃபிகேஷன் டிடெக்ஷன். ஓகே. இது வந்து ரெக்ரெஷன் ஸ்பேம் டிடெக்ஷன். ஸ்பேம் டிடெக்ஷன். ஓகே. So on what basis? Okay. So come down. Feature scaling. Okay. Feature scaling நம்ம ஏன் பண்றோம்? ஸோ இதுல இருந்து தான் இந்த பேசிக் மிஷின் லேர்னிங்கோட வாட் இஸ் ஃபீச்சர் ஸ்கேலிங்? சார் இப்பதான் கேக்குது. இது கூட பேசிக்கிட்டீங்களா? ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்றப்ப ஃபீச்சர் ஸ்கேலிங்ன்றத பண்ணணும். ஏன்னா வந்து ஆஹ், எல்லா ஃபீச்சர்ஸுமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக. ஓகே. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அப்படியா? இப்போ எல்லாரும் ஏன் ஐ மீன் எல்லா ஃபீச்சர்ஸும் ஏன் ஈக்குவலா பண்ணணும்? அது எல்லா அப்பதானே ஃபீச்சர்ஸுமா சொல்லுங்க. ப்ரெடிக்ஷன் மாடல் அப்பதானே ஒரு 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 கரெக்டான ஸ்டேட்ல இருக்கும். Okay. எப்படி? Okay. See, how do you? I mean, still, I wanted to understand what in what perspective you are thinking. I mean, you guys are what? I mean, நான் வந்து அடிக்கடி கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, இது நீங்க எப்படி நினைக்கிறீங்க, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இப்போ எப்படி இருக்கு, அதனாலதான். டசன்ட் மீன் தட் எப்பவுமே கேள்வி கேட்குது அது இல்லை. நீங்க அப்பதான் நீங்க பதில் சொல்றத இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. அந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டேவே நான் சொல்லியிருக்கேன். அதனால இன்னும் இன்னும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. வை வி ஆர் டூயிங் ஃபீச்சர் ஸ்கேலிங். சார் அதான் அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடா இருக்கனால அது ஒரு 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 பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள நம்ம எடுத்துட்டு வர்றதுக்காக we are scaling that. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஜெனரிக் நீங்க சொல்றது இன்னும் ஆப்போசிட் பர்சனுக்கு எப்படி புரிய வைக்கிற மாதிரி பேசுவீங்க? பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் ஸ்டாண்டர்டைஸா இருக்கணும், ரிலேஷன்ஸ் இருக்கணும், ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் ரிலேஷன்ஸ் இன்னும். ஓகே. அப்புறம் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகே. இப்போ லைக் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து 5,000, இன்னொரு டேட்டா பாயிண்ட் வந்து 5 lakhs இருக்குன்னா அங்கவே ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது. சரி. அதை லைக் நம்ம அந்த டிஃப்ரென்ஸை குறைக்கிறதுக்காகவும் அதுக்கு பிட்வீன்ல இருக்க டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்காகவும் அதை ஸ்கேல் பண்றோன்றது என்னோட பெர்செப்ஷன்.
ஓகே கிருத்திக் நீங்க இப்பதான் சொன்னீங்க, மறுபடியும் ஸ்டில் ஐ வாண்ட் டு கெட் மோர் ரெஸ்பான்சஸ். நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஸ்டாண்டர்டைஸ் சல்மான் சொன்ன பண்ணணும். மாதிரி தான். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுன்னா என்னது? ஸ்டாண்டர்டைஸா இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? What do you mean by standardizing everything? இப்போ சல்மான் சொன்னது இப்போ 5,000 இருக்கு, 5 lakhs இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாதான் ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை திஸ் ப்ராசஸ்? இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸை என்ன சொல்ல வரீங்க இது மூலமா? அதான் சார் இந்த ரேஞ்ச் இருக்கு, அது வந்து நார்மலைஸ் பண்ணுங்க இருக்கிறத கொடுத்து. வாட் இஸ் நார்மலைசேஷன்? ஓகே, வாட் இஸ் நார்மலைசேஷன்? வாட் இஸ் நார்மலைசேஷன்? திங்க் பண்ணுங்க சார். இட்ஸ் நாட் டூ மச், இது இல்லை. Just think about, what is normalization, what is standard. This is the time, you have to build your basic knowledge in statistics. நார்மலைசேஷன்னா அந்த ஃபீச்சர்ஸோட ஸ்கேலிங்கை வந்து குறைக்கிறது. அப்படின்னு அதான் கேட்குறேன், எப்படி ஸ்கேலிங்னா என்ன? அதோட ஸ்பெசிபிக் ரேஞ்சை குறைக்கிறது. 1 நார்மல் ஃபார்ம், 2 நார்மல் ஃபார்ம், அந்த மாதிரி ஜாவால வரும் ஆக்சுவலா. Go to ChatGPT. ஓகே, go to ChatGPT. ChatGPT Twitter. What is meant by feature scaling? Support vector regression. What is meant by feature scaling? What is meant? Feature scaling in support vector regression. ஏன்னா இது நம்ம ரிக்ரெஷன் தான் படிக்கிறோம், கிளாசிஃபிகேஷன் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக கிளாசிஃபிகேஷன் தான் கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. ஓகே, பரவாயில்ல. செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் ஒரு கீழே வந்து ஆரம்பிச்சு. I prefer this response, second option, second response. ஓகே, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 30 பேர் இருக்கீங்க, நீங்க 50 பேர் சொன்னீங்க இல்லையா? நீங்க ஒரு 50 பேர் இருக்கீங்க, 50 பேரும் ஒரே மாதிரியான சிஜிபிஏ தான் இல்லையா? சிஜிபிஏ எடுக்க முடியாது. ஸோ அதுல ஒரு லீஸ்டும் இருக்கும், மினிமமும் இருக்கும், மேக்சிமமும் இருக்கும். கரெக்டா? ஆனா வெளியே சொல்லும்போது ஏடிஎஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த ஸ்ட்ரீமோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? எங்களோட ஏடிஎஸோட அந்த டீமோட ரெஸ்பான்ஸ், அகாடமிக் ரெஸ்பான்ஸ், அகாடமிக் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா 70% எங்களுக்கு. 70% அப்படின்னா 70% அவுட் ஆஃப் யுவர் 50. 70% அப்படிங்கிறது நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நார்மலைசேஷன் இங்க என்ன நடக்கும்னா, இட் இஸ் 70% தான். எல்லாருமே 70% கிடையாது. மேபி இதுதான் நீங்க சொல்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருமே 70% அந்த ரேஞ்சில் இல்லை. பட் அட் த சேம் டைம், இஃப் ஐ டேக் அன் ஆவரேஜ், ரைட், இஃப் ஐ டேக் அ மீன் வேல்யூ ஆஃப் அவுட் ஆஃப் ஆல் தி 50 பீப்புள், ஒருத்தர் 95ல இருப்பான், 9 பாயிண்ட் சம்திங் இருப்பான், 9.9 இருப்பான், 10 கூட இருப்பான், ஒருத்தர் வந்து 8 இருப்பான், ஒருத்தர் 7 இருப்பான், ஒருத்தர் 6, இல்லை இன்பிட்வீன்ல இருக்கலாம், 5ல கூட இருக்கலாம், 4ல கூட இருக்கலாம். ஓகே, பட் when I say this is a kind of வெளியே சொல்லும்போது என்னோட ஆவரேஜ் மட்டும்தான் வெளியே சொல்லுவேன். 70% எங்கள் ஓவரால் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மை அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் 70%, ஹோல் கிளாஸை பற்றி. ஓகே, இட் இஸ் நாட் அ ஒன் இண்டிவிஜுவல்.
அப்போ ஹோல் கிளாஸ் சொல்லும்போது ஐ எம் ஜஸ்ட் நார்மலைசிங் எவ்ரி ஒன். நார்மலைசிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஈக்குவல், நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு ஒரு வார்த்தை, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் வெயிட்டேஜ் வரணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகே, ஒருத்தன் வந்து 10ல் இருப்பான், ஒருத்தன் வந்து 4ல் இருப்பான். இப்போ ரெண்டு குரூப் ஐ மீன் கிளாசிஃபிகேஷன் இருக்குங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் மர்ஜ் பண்ணாதான் எனக்கு வந்து ஒரு ரெண்டுத்தையும் கூட்டி நான் வந்து ஒரு மீன் வேல்யூ எடுத்தா தான் என்னால் இந்த குரூப் நான் இது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த 4 எடுத்தவனுக்கு நான் வந்து 2 பாயிண்ட் சேர்க்கணும். 9 எடுத்தவனுக்கு எந்த பாயிண்ட் அவசியம் இல்லை, ஆனால் 4 எடுத்தவனுக்கு ஒரு 2 பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். அது மேத்தமேட்டிக்கலா பாசிபிள். மேத்தமேட்டிக்கலா எப்படி பாசிபிள்னா அவனோட 4 அப்படிங்கிறது தான் உண்மை, பட் இட் டசன்ட் அஃபெக்ட் ஆன் அ ஹோல் குரூப் ஆஃப் பீப்புள். நான் வந்து எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணும்போது it doesn't affect the original value of an individual. ஸோ இது வந்து நார்மலைசிங் ஆஃப் தி நார்மலைசேஷன் ப்ராசஸ். இது ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இந்த நார்மலைசேஷன்ல அந்த அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க சல்மான். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல. கேக்குதா? கேட்கு. ரீட் பண்ணட்டுமா? ரீட் பண்ணுங்க. ஃபியூச்சர் ஸ்கேலிங் வந்து ஃபியூச்சர் ஸ்கேலிங் இன் சப்போர்ட் வெக்டார் ரெக்ரெஷன் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா நார்மலைஸ் பண்ணுறதையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதையும் தான் ரெஃபர் பண்ணுது. ஸ்டாண்டர்டைசிங் த ரேஞ்ச் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்ஷியர் தேர் ஆன சிமிலர் ஸ்கேல். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னா டிபெண்டன்ட் இல்லாத வேரியபிள்ஸை ஹேவ் டு மேக் தம் இன்டு அண்டர் த சேம் பாக்ஸ், ஒரே பாக்ஸ்குள்ளே நம்ம வர வைக்கணும் சிமிலர் ஸ்கேலில். அதுக்காக நார்மலைசேஷனும் ஸ்டாண்டர்டைசேஷனும் நம்ம பண்ணுறோம். இது எதனால வந்து சப்போர்ட் வெக்டார் மிஷின்ல வந்து இம்பார்ட்டன்ட்னா வந்து எஸ்விஎம் வந்து டிஸ்டன்ஸ் பேஸ்டு கால்குலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுது கிளாசிஃபிகேஷன் பர்பஸ்க்கு அந்த மாதிரிலாம். எக்ஸாம்பிள் வந்து யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், டாட் ப்ராடக்ட், அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ். அப்போ இதுக்காக அந்த டிஸ்டன்ஸ்ன்றது ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கு. ஸோ அதை ஹேவ் டு ஸ்கேல் அண்ட் மேக் இட் இன்டு சிமிலர் மேனர். அதுக்காக இந்த ஸ்டாண்டர்டைசேஷனும் நார்மலைசேஷனும் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து நான் ஸ்கேல்டு ஆகலைன்னா மாடல் வந்து டாமினேட்டிங் ஆயிரும். ஹை வேல்யூஸ் ஒன்று ஹை வேல்யூஸ் பேஸ் பண்ணி போயிடும், இல்லாட்டி லோ வேல்யூஸை பேஸ் பண்ணி போயிடும். ஒரு ஈக்குவல் ப்ரியாரிட்டின்றதே இருக்காது. அதனால அந்த மாடல் வந்து லைக் பயாஸ்டு ரிசல்ட்ஸை வந்து தே வில் ப்ரொவைட் அஸ் அவுட்புட். காமன் டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து நார்மலைசேஷன், மின்மேக்ஸ் ஸ்கேலிங்கு. திஸ் மெத்தட் ஸ்கேல்ஸ் டேட்டா டு 0 to 1 மாத்திரக்காக மின்மேக்ஸ் ஸ்கேலிங். இது நார்மலைசேஷன் எக்ஸ் மைனஸ் மின் ஆஃப் எக்ஸ் மேக்ஸ் இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இது எப்போ யூஸ் பண்ணால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுக்குள்ளே உங்கள் டேட்டாவை நீங்கள் வந்து இன்ஃபியூஸ் பண்ணணும்னா we can use this method, normalization, min-max method. And then standardizations வந்து method centers the data around a mean of 0 and a standard deviation of 1. எப்போ மீன் வந்து 0வும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 இருக்கும் மாத்துறதுக்காக we use this standardization. இது வந்து சூட்டபிள் ஃபார் ஃபீச்சர்ஸ் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் ஸ்டாண்டர்டைசேஷன் மெத்தட் வந்து ஆப்டாக இருக்கும். ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா வந்து கர்னல் பேஸ்டு கால்குலேஷன்ஸ். எஸ்பிஆர் வந்து டிஃப்ரெண்ட் கர்னல்ஸ் லைக் ஆர்பிஎஃப் பாலினாமெல்லாம் யூஸ் பண்ணுது. இது வந்து டிஸ்டன்ஸ் காம்படிஷன்ஸை வச்சு இது மாடல் வந்து பில்ட் ஆகுது. அப்போ ஃபீச்சர் ஸ்கேல்ஸ் ரொம்ப வைடாக டிஃபர் ஆச்சுன்னா வந்து ஆப்டிமைசேஷன் வந்து கன்வர்ஜ் ஆகாமல் போகலாம். ரிசல்ட்ஸ் மேபி ஸ்கியூடு பயாஸாக இருக்கும். So and then margin maximization to fit the hyperplane and with the best margin. If one feature has a larger scale, the margin calculation. SPR வந்து பெஸ்ட் மார்ஜினை ஹைப்பர் பிளேனில் ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ ஒரே ஃபீச்சர் மட்டும் பெரிய ஸ்கேலில் இருக்குது, லைக் 5000 5 lakh இருக்குன்னா 5 lakh வந்து பெரிய ஸ்கேலு, அது வந்து பயாஸ்டாக போயிடும், 5 lakhs பயாஸ்டாக போயிடும். ஸோ இது வந்து லைக் அந்த மாடலே வந்து ஒரு தப்பான மாடல் ஆயிரும் அந்த இடத்துல. ஸோ வி ஹாவ் டு பெர்ஃபார்ம் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் நார்மலைசேஷன் இன் தட் மாடல் டு கெட் அ குட் எஸ்பிஆர் மாடல். ஓகே, இப்போ ஜஸ்ட் கோ ஐ மீன் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். எஸ்விஆருக்கு மட்டும் கிளாசிஃபிகேஷன் இல்லை. எஸ்விஆர்ல எந்த மாதிரியான இப்போ நம்ம வந்து இப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங் அதெல்லாம் பார்த்தோம், பெட்ரோல் அதெல்லாம் நிறைய விஷயம் பார்த்தோம். அது இல்லாம ஏதாவது ஜிக்ஹப்ல என்னென்னலாம் எஸ்விஆர்ல பண்ண முடியும்னு பாருங்க. ஸோ
சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன் ஓகே மாடல்ல டேக் அவுட் த ரியல் டைம். இப்போ வந்து இப்போ அதுக்கு முன்னாடி வந்து எதாவது பண்ணியிருப்பீங்க. இப்போ டேக் அவுட் த ரியல் வேல்யூ, ஐ மீன் ரியல் லைஃப்ல ரியல் இன்சிடென்ட்ல என்னென்னலாம் நடக்குது அந்த டேட்டா செட் எடுத்து முயற்சி பண்ணுங்க. ஸோ இது வந்து ஓகே ஹவுசிங் ட்ரெயின், ஐ மீன் கலிஃபோர்னியாவோட ஹவுசிங் ப்ரைஸ் அது இல்லாமல் வேற ஏதாவது முடியுதான்னு பாருங்க. ஓகே ஸோ ஜஸ்ட் டேக் இட் அவுட் சம் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன் வந்து இதுல ரெக்ரெஷன்ல ஒன்றும் பெருசா தெரியாது, பட் கிளாசிஃபிகேஷன்ல how you need to find out the vector scaling, and how the support vector scaling, how are you going to take the or measure the support vector அந்த பிளேன்ஸ் பத்தி அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அது வில் எக்ஸ்பிளைன். பட் ரெக்ரெஷன்ல இட் won't மேக் எனி ஹியூஜ் டிஃபரன்ஸ். அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. பாலினாமியல் கிட்டத்தட்ட பாலினாமியல் மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸ்மூத்தர் கர்வ். இதுதான் உங்களுக்கு இதுல வரும். ஏன்னா இட்ஸ் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் ரெக்ரெஷன் இதுல. அதனால இட் டசன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதனால இது இப்போ அந்த ஆர்பிஎஃப், இந்த ஆர்பிஎஃப் நம்ம கிளாசிஃபிகேஷன்ல படிக்க போறோம், ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போறோம். ஆர்பிஎஃபோட எஃபெக்ட் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் காஸ் என்ன, அந்த எஃபெக்ட் என்ன, காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். அதனோட டைப், அந்த இந்த கர்னல் ஆப்ரேஷன்ஸோட டைப் பார்ப்போம். பட் ரெகுலேஷன் இட் இஸ் இன் ரெகுலர் யூஸ். எஸ்விஎம் வந்து எஸ்விஎம் பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு கம்பேர் பண்ணோம்னா எஸ்விஆர் வந்து இட்ஸ் வெரி வெரி லோ ப்ரொஃபைல் விஷயம். எஸ்விஎம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த ரெகுலேஷனுக்கு இந்த எஸ்விஆர் வரமாட்டோம். அதனால வி வில் கோ ஃபார் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். எஸ்விஎம் மெத்தடாலஜி தான் இந்த கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பண்ணுவோம். மேக்ஸிமம் கிளாசிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ரெகுலேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் யூசேஜ். அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இட் இஸ் ரெடியூசிங். இப்போ நிறைய அட்வான்ஸ்டு ப்ராப்ளம், அட்வான்ஸ்டு இன்ஃபர்மேஷனும் அட்வான்ஸ்டு, ஏன்னா நிறைய டேட்டா செட் இருக்கு. அதனால எஸ்விஎம் பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ரெகுலேஷன் எஸ்விஆர் வந்து இட் ஓன்ட் பர்ஃபார்ம் லைக் தட். ஏன்னா அதனோட லிமிடேஷன் அவ்வளோதான். பிகாஸ் இட் இஸ் ரெக்ரெஷன் மாடல். ரெக்ரெஷன்னா அவ்வளோ கரெக்டாக ஒர்க் பண்ணும், அவ்வளோதான். தட் இஸ் ஹவு இட் வில் கிவ் யூ அன் இம்பேக்ட். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை நம்மளோட லைஃப் டைம்ல இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பெரிய இதாக சால்வ் பண்ணுது அப்படின்னு ஒன்று. ஓகே, ஸோ பட் ஸ்டில் யூ ஜஸ்ட் டேக் அ வெரி ரியல் டைம். ஏன்னா எஸ்விஆர்ல இருந்து தான் ரியல் லைஃப் இன்சிடென்ட் மற்ற விஷயம் எல்லாமே நமக்கு யூஸ் ஆக போகுது. அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ரெண்டு ஐ மீன் ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் டிசிஷன் ட்ரீ அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட். எனக்கு கொஞ்சம் அதுலேயும் ரெக்ரெஷன் இருக்கு. அதுவும் இதே போல தான் கிளாசிஃபிகேஷன்ல யூஸ் ஆகிற மாதிரி ரெக்ரெஷன்ல யூஸ் ஆகாது. ரைட் ஃப்ரம் சப்போர்ட் வெக்டர்ல இருந்து சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன், இது மூணுமே இட் இஸ் இப்போ வந்து நம்மளோட யூஸ் கேஸ் எல்லாமே வந்து யூஸ் கேஸ் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டேட்டா வந்து வந்துருச்சு, நம்மகிட்ட எச்சக்கமான டேட்டா வந்ததுனால அதை கிளாசிஃபை பண்றதுக்கான வேலை தான் அதிகமாக இருக்கு. அதனால we will be focusing on the classification models, not on the regression models. ஸோ ரெக்ரெஷன்ல நமக்கு தேவையானது எல்லாமே வந்து சிம்பிள் லீனியர்லேயே கிடைச்சிடும், இல்லை அதை தாண்டி மல்டிபிள் லீனியர் கிடைச்சிடும். அதையும் தாண்டினா பாலினாமியல். அதோட இந்த 3 மாடல் தான் ரெக்ரெஷன்ல மோஸ்ட் அண்ட் வைட்லி யூஸ்ட் மாடல்ஸ். அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி வந்து எல்லாமே அடுத்து we have to jump into கிளாசிஃபிகேஷன். அங்கே தான் வேலையே நடக்குது. எல்லா உங்களோட ரெகுலரா நீங்க யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டுமே கிளாசிஃபிகேஷன் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் தான். அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ரியல் டைம்ல இப்படிலாம் ஒர்க் பண்ணுவோம். இப்போ நீங்க ஹோம்ஒர்க் தான் வந்து சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன், டிசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன், சப்போர்ட் வெக்டர் ரெக்ரெஷன், டிசிஷன் ட்ரீ ரெக்ரெஷன் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெஷன். இது இந்த 3 ரெக்ரெஷன் இஸ் வெரி சிம்பிள். முடிச்சுட்டு வேகமா நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கு. கிளாசிஃபிகேஷன் பண்ணும்போதே நம்ம வந்து வில் டேக் மினி ப்ராஜெக்ட். ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் முடிச்சதுக்கு ஒரு மினி ப்ராஜெக்ட் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை டு டூ தட் வித்வுட் அஃபெக்டிங் யுவர் பிளேஸ்மெண்ட் இன் அதர் திங்ஸ். ஹோம்ஒர்க் இஸ் support vector regression, support vector regression on
ரியல் டைம்ல யூஸ் கேஸ் எடுங்க. யூ ஜஸ்ட் ட்ரை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது. இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட். ஓகே ஜிசாட்லயோ இல்லை கேகிள்லயோ யூ வில் கெட் சோ மெனி திங்ஸ். ஓகே, அது பண்ணுங்க. சப்போர்ட் சரி. அடுத்து டிசிஷன் ஃப்ரீ ரெக்ரெஷன். தென் ரேண்டம் ஃபாரஸ்ட். அதே மாதிரி ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிற ஹோம்ஒர்க்லாம் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த வீக்கெண்ட்ல முடிச்சிருக்கேன். நாளைக்கு கிளாஸ் இருக்காது. ஐ வில் பி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நாளைக்கு வில் பி அட்ஜஸ்டிங் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார். இப்போ இந்த 3 நாள் உங்களுக்கு கிடைக்கும்போது யூ ஜஸ்ட் வாட் யூ டூ, நம்ம அது ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, பிக் டு சார்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். ஆமா. ஸோ உங்களோட பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜை வந்து அதை அப்படியே பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக மாற்றுங்க. அது எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி உங்களால கிரியேட் பண்ண முடியுதா, இல்லை உங்களுக்கே புரியுற மாதிரி கிரியேட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன ஐடியாஸ் தான். சாரி, டாபிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் அதனோட டெஃபினேஷன்ஸ் இருக்குல்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்க சாட் ஜிபிடில போய் அடிச்சீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் விச் வி ஆர் யூசிங் ஃபார் மிஷின் லேர்னிங் அப்படின்னு போட்டீங்கனாலே எக்கச்சக்கமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் அப்படியே வந்து நமக்கு பைத்தன்ல லைப்ரரியா இருக்கு. ஒரு கான்செப்டுமே லைப்ரரி ஆயிடுச்சு. மேபி ஃபியூச்சர்ல சல்மானோ இல்ல கிருத்திக்கோ வந்து ரொம்ப பயங்கர பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க பேர்லயே கூட ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ் சொல்றேன். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸ்டில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா ரிசர்ச்சரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இஃப் தே ஆர் கோயிங் இன் டெப்த், சின்ன அப்ளிகேஷன் லைப்ரரிஸ் எல்லாமே அவங்களோட பேர்லயே இருக்கும். ஓகே, அதுக்கு பைத்தன்லயே எக்கச்சக்கமான பேசிக் இன்ஃபர்மேஷன் அதுலயே எக்கச்சக்கமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பாண்டாஸ் இருக்குல்ல, பாண்டாஸ் வந்து கண்டுபிடிச்சது யாரு, அது பாருங்க. அதோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இதா இருக்கு. பாண்டாஸ், நம்பை வந்து நியூமெரிக் அண்ட் பைத்தன் அந்த மாதிரி. பாண்டாஸ்க்கு ஒரு ரீசன் இருக்கு. வை த நேம் ஹேஸ் பின் கிவன் as பாண்டாஸ். ஓகே, அதே மாதிரி மேட் பிளாட் லிப், இது எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு. இந்த லைப்ரரி எப்படி வந்துச்சு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் லைப்ரரிஸ் இருக்கு பேசிக் பைத்தன்லயே. அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்போ கண்டுபிடிச்சாங்க எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்துடும். ஸோ தட் யூ வில் ஆல்சோ இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயம் ஃபேஸ் பண்றீங்க, ஒரு சேலஞ்சு, அதுக்கான கரெக்டான லைப்ரரி இல்லை, யூ கோ ஒன் புரியுது. ஓகே, அது பெரிய இது பாண்டாஸ். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. பேர்லயே ஒரு பர்சனல் அவரோட நேம்லயே இருக்கும் ஒரு லைப்ரரி. சார் இப்போ மாடல் ரன் பண்றோம் சார். மாடல் இப்போ ரன் பண்றோம்ல, அப்போது எப்படி நமக்கு வந்து இது வந்து இந்த டேட்டா செட்ல வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும், பாலினாமியல் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எப்படி அனலைஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் இந்த ஹோம்ஒர்க் நோட்ல அதை நோட் பண்ணுங்களேன். சல்மான், இந்த ஹோம்ஒர்க் கீழே ஓகே, how do you define the models with respect to data set? இப்போ டேட்டா செட்டை பார்த்த உடனே நம்ம பார்த்த உடனே நம்ம சூஸ் பண்றதுக்கு நம்ம யாரும் அந்த அளவுக்கு நம்ம ரோபோட் கிடையாது ஃபர்ஸ்ட். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் உள்ள போயிட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ சிம்பிள் லீனியர் மாடல்னு நான் ஒரு டிசிஷனுக்கு வரேன்னா, யூ ஹேவ் டு செக், தெர் இஸ் நோ அதர் வே.
அதுக்கு தான் நீங்கள் வந்து நிறைய டேட்டா செட்டில் ஒர்க் பண்ணணும், அந்த மாடலில் ஒர்க் பண்ணணும். அந்த மாடலில் வந்து சின்ன சாம்பிள் டேட்டா செட் எடுத்து அதை ஒரு ஒரு 1000 டேட்டா செட் 1000 ரெக்கார்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதோட விஷுவலைசேஷன் பார்த்தாலே அதோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கான ரியல் டைம்ல இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டே டு டே, டே இன் அண்ட் டே அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோப் ஆஃப் ஒர்க் ஆர் ஸ்டேட் ஆஃப் ஒர்க், அதாவது எஸ்ஓடபிள்யூன்னு சொல்லுவோம். அந்த எஸ்ஓடபிள்யூ ரெக்குயர்மெண்ட் வந்துடும். அந்த ரெக்குயர்மெண்ட்ல நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்கன்றது ஒரு ஓரளவுக்கு டீட்டெயிலா இருக்கும். அந்த டீட்டெயிலை தாண்டியும் உங்களோட டேட்டா சயின்டிஸ்ட் இல்ல எம்எல், அதாவது ஏஐஎம்எல் டெவலப்பரோட ரோல்னு ஒன்று இருக்கு. யூ ஹாவ் டு டிசைட், அண்ட் அந்த டிசிஷன் கெப்பாசிட்டி எல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை தாண்டி ஏதாவது ஹெல்ப் வேணாலும் அதுக்கு டீம் லீடரோ இல்லை ப்ராஜெக்ட் லீடரோ இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் எல்லாத்தையும் நீங்க கேட்க முடியாது கேள்வியா. அப்போ இந்த ஹவு டு யூ டிஃபைன் விச் மாடல் இஸ் தி ஆப் ஃபார் இது அப்படின்னா, அப்போ நீங்க யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தி அக்யூரசி ஃபர்ஸ்ட். இப்போ இதை வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, போன வருஷம் ஒரு ஐபிஎம்மோட கன்சல்டண்டாக நான் இருக்கும்போது ஒரு 6 பேர் படிச்சாங்க. அதுல ஒருத்தர் வந்து மார்க்கெட் ரிசர்ச்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவருக்கு நான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன். எப்படின்னா, மேபி யூ ஆல்சோ ட்ரை. ஓகே, இப்போ ஒரு டேட்டா செட், இப்போ ஒரு சிஎஸ்வி, நிறைய சிஎஸ்வி ஃபைல்லாம் நீ இன்புட்டாக கொடுக்குறீங்கல்ல, அப்போ அந்த அந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஒரு ஒரு ரேண்டமாக ஒரு டேட்டா செட் வருது. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் சேலரி வர்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி அப்படி ஒரு டேட்டா செட் வருதுன்னா, இவன் வந்து ஒரு கோட் எழுதியிருப்பாரு. அந்த கோட்ல என்ன இருக்குன்னா, எல்லா கண்டிஷனும் செக் பண்ணியிருக்கோம். அதாவது சிம்பிள் லீனியர் கண்டிஷனும் செக் பண்ணும், மல்டிபிள் லீனியர் கண்டிஷனும் செக் பண்ணும், இருக்கிற எல்லா ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் வேற என்னென்ன மாடல் இருக்கு, ஒரு நிமிஷம் ஐ ஷேர் தட். ஓகே, கிளஸ்டரிங் இருக்கு, ஓகே, அசோசியேஷன் ரூல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங், ரெக்ரெஷன், இது 3 தான் முக்கியம். ஓகே, அது அடுத்தது எல்லாமே மற்றது எல்லாமே வந்து டீப் லேர்னிங், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் கவர்ல போயிடும். ஸோ கிளஸ்டரிங், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 18 மாடல் வந்துடும். இந்த 18 மாடலுக்கும் ஒரு கண்டிஷன் அந்த அந்த ப்ரோக்ராம்ல எழுதியிருப்பாங்க. எல்லாமே பைத்தன் கண்டிஷன் தான். ஓகே, பைத்தன்ல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் அதை எழுதுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாடலுக்குள்ள நீங்க ஒரு டேட்டா செட்டை போட்ட உடனே அந்த மாடல் வந்து இது எல்லா மாடலுக்கான விஷயத்தையும் சொல்லும். ஓகே, சிம்பிள் லீனியர்ல இவ்வளோ இருக்கு, இது வந்து இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, எல்லா விஷயமும் வரும். சில சமயம் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை, கிளாசிஃபை பண்ண முடியலன்னா அதை சொல்லிடுவோம். அது கமெண்ட் கொடுக்கும். அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்க தான் செக் பண்ணணும். இது வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பா இல்லை, அதனால இந்த இதுல அக்யூரசி இருக்க முடியாது, அக்யூரசி ஸ்கோர் கிடையாது. அப்போ ஒரு லூப்ல போட்டு ஒன்று ரெக்ரெஷன் ஃபுல்லாக செக் பண்ணும், கிளாசிஃபிகேஷன் செக் பண்ணும், கிளஸ்டரிங் செக் பண்ணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் வரும். அதில் ரிசல்ட் இருக்கும். சிம்பிள் லீனியர்ல இவ்வளோ, இதனோட அக்யூரசி, இதனோட எரர் ரேட், எம்எஸ்சி இவ்வளோ, எல்லாத்தையுமே அதை பேஸ் பண்ணி ஓகே இந்த மாடல் இந்த சூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப 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 சிம்பிள் ஓவர் வியூ தான் கொடுக்குறேன். ஆனால் இது வந்து பெரிய ப்ராசஸ், பெரிய ப்ராஜெக்டாகவே அதை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் யூஐ யூஎக்ஸ்லாம் இதை பண்ணிட்டு யூஐஎக்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இதுவே ஒரு ப்ராடக்டாகவே ஆகிடும். ஓகே, பட் ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ரியல் டைம்ல ஓரளவுக்கு அதனோட இன்ஃபர்மேஷனும் இம்பார்ட்டன்ஸையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே இது வந்து இங்கே தான் இருக்கும். அப்படியும் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா எந்த மாடலுக்கு போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம பாலினாமியல்லே நம்ம செக் பண்ணோம். பாலினாமியல் டேட்டா செட்லேயே பாலினாமியல் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி லீனியர் ஃபிட் லைனை வந்து செக் பண்ணோம். அது ஃபிட் ஆகலை, அது ஒரு கர்வாக இருக்குது, அதனால பாலினாமியல் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட்லையும் மேபி விஷுவலைசேஷன் பார்த்துட்டு தென் வில் பி ஏபிள் டு டிசைட் விச் ஒன் இஸ் ரைட் சாய்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, முக்கியமான கேள்வி, முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? மேபி நீங்க 2 பேரும் கூட இது ஒரு ப்ராஜெக்டா எடுத்துங்க.
மினி ப்ராஜெக்ட் இது ஆக்சுவலாக மினி ப்ராஜெக்ட் கேப்ஷன்லாம் வராது. மினி ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் அவ்வளோ கண்டிஷன்ஸும் எல்லாத்தையும் எழுதி உள்ள போடணும். மேபி டேக் இட் அப் ஆஸ் எ சேலஞ்ச். இது பாசிபிள். நீங்கள் டேக் தி ஹெல்ப் ஃப்ரம் சேட் ஜிபிடி கிளாட் ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்போ நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக நீங்கள் ப்ராம்ப்ட்ல போட்டுட்டீங்கன்னா யூ வில் கெட் ஆல் த கோர்ஸ் அண்ட் லைப்ரரிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பராமீட்டர் பாஸ் பண்ண வேண்டியதுதான் விஷயம். நீங்கள் மேபி செக் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிற டேட்டா செட்டை வச்சு கூட செக் இட் அவுட். மேபி இந்த 3 நாளில் யூ ட்ரை டு டூ டேக் இட். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை பண்ணுறது மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் அது பேஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப இதாக இருக்குதுன்னா இதை ஒர்க் பண்ணீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட். யூ கேன் ஷோ கேஸ் திஸ் இதை நான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஜிட்ஹப் ப்ரொஃபைலில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இதெல்லாம் யூனிக் ப்ராஜெக்ட். இல்லை ஜிட்ஹப்ல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஒன்றா பண்ணியிருப்பாங்க, கட்டாயம் பண்ணியிருப்பாங்க. சாட்ஜிபிட்டிலே போட்டுருக்காங்க சார். ஆட்டோ எம்எல்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அதுவே அந்த ஃப்ரேம் ஒர்க்கே ஹைப்பர் பேராமெட்ரிக் டியூனிங், மாடல் செலெக்ஷன் எல்லாமே பண்ணி தந்துருதுன்ற மாதிரி ஆல்ரெடி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கேன். ஆட்டோ எம்எல் போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா செக் பண்ணுங்க. பட் ஆக்சுவலி எல்லா கண்டிஷனும் நம்ம எந்த கண்டிஷனும் நம்ம விட்டுக்கூடாது. எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அது எல்லா விஷயத்தையும் பண்ணுதான்றது முதல்ல. ஆட்டோ எம்எல் அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த லைப்ரரி வாட் இட் இஸ் கோயிங் டு டு, இந்த டூல் வந்து ஓகேவா, அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கு, அதையும் செக் பண்ணிட்டு தென் யூ கேன் டிசைட். ஒரு இன்புட் கொடுங்க, கரெக்டாக டிஃபைன் பண்ணுறது, அதோட அக்யூரசி இருக்கு, தட் இஸ் ஃபைன். அப்போ we will check. அது வந்து அது ஒரு புது லேர்னிங் தானே உங்களுக்கு. அந்த லேர்னிங் ப்ரோ வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதி வைங்க. டோன்ட் கிவ் அவுட் ஆல் திஸ் திங்ஸ். ஜஸ்ட் உங்களோட ஜிட்ஹப் ப்ரொஃபைல்லையோ இல்லை உங்களோட ப்ரொஃபைல்லையோ ஜஸ்ட் ரைட் டவுன் ஆல் திஸ் திங்ஸ். ஏன்னா இதில் மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஹலோ, ஓகேவா? வேற ஏதாவது கேள்வி? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர். இந்த ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ஒர்க் பண்ணுங்க. இதை ப்ராடக்டா மாத்துறதுக்கு இல்லை ப்ராஜெக்டா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல நிறைய எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் நீங்க உள்ள பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச்.